ஹாய் வியூவர்ஸ், கொலைகள் எப்போதுமே மனித குலத்துக்கு எதிரானவைகள். ஒரு உயிரை எடுக்கிற உரிமை இங்க யாருக்குமே எப்பவுமே கிடையாது. பட் இப்ப நான் சொல்ல போற கொலைகள் நடந்து 120 வருடங்களுக்கு மேலாகியும் இன்று வரை தீர்க்கப்பட முடியாத ரொம்பவே கொடூரமான, அதே சமயம் மர்மம் நிறைந்த கொலை வழக்கு. இந்த கொலைகள் எல்லாம் யார் செஞ்சது, எதற்காக செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்கன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. இப்படி பல சகாப்தங்களை கடந்து இன்று வரை அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சுகளா இருக்கக்கூடிய சில கொலைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் ஸ்ரீதர். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இது வெறும் கொலைகள் அப்படின்றத தாண்டி ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு. பிகாஸ் இந்த கொலைகள் செய்யப்பட்ட விதமும் அவை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தின பாதிப்புகளும் நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குற்றங்கள் சமூகத்தை திகிலடைய செஞ்சது மட்டும் இல்லாம காவல்துறையவே ரொம்பவே தடுமாற செய்தது அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். இதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது மேரி ரோகெட்டின் கொலை. 1841 பாரிஸ்ல இருக்கிற ஹாட்சன் ஆற்றுல ஒரு இளம் பெண்ணோட உடல் ரொம்பவே இதலம் அடைந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்படுது. நியூயார்க் டவுட்டன் நகர்ல இருக்கிற சிகார் கடையில வேலை செஞ்சுட்டு வந்த ஒரு அழகான பெண்மணி மேரி ரோகெட் அப்படின்னு தெரிய வருது. அவங்க எந்த அளவுக்கு அழகான பெண்மணியா இருந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு சினிமா நட்சத்திரம் போன்ற புகழை அவங்களுடைய அழகு அவங்களுக்கு தேடி தந்திருக்கு. அவங்களோட மரணத்தை சுற்றி இருக்கிற மிஸ்ட்ரி எழுத்தாளர் எட்கர் ஆலன் போவின் கவனத்தை ரொம்பவே அவர் தன்னுடைய நாளிதழான த மிஸ்ட்ரி ஆஃப் மேரி ரோஜெட்ல இந்த கொலையை ரொம்பவே பிரபலப்படுத்தினாரு. சம்பந்தமா நிறைய தகவல்களையும் சேகரிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவர் தன்னோட எழுத்தின் மூலமா இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை விளக்கியே ஆகணும்னு ரொம்பவே முயற்சி பண்ணாரு. பட் அவரால் அது கடைசி வரைக்கும் முடியாமையே போகுது. இந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமான வழக்காவே இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டுபாக் ஷாக்கூர் அப்படின்ற ஒரு ரேப்பரோட மரணம். அந்நாட்களில் மக்களிடையே ரொம்பவும் பிரபலமா அறியப்பட்ட ஒரு ரேப்பர் தான் இந்த டுபாக் ஷாக்கூர். இவர் ஒரு பிரபலமான இசைக்கலைஞரும் கூட. நெவாடாவின் லாஸ் வேகாஸ்ல நடந்த துப்பாக்கி சூட்டுல இவரை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் அதிர்ஷ்டவசமா அவர் அந்த துப்பாக்கி சூட்டுல இருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா 6 நாட்களுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்த டுபாக் ஷாக்கூரை யாரோ மர்மமான முறையில கொலை செஞ்சிருக்காங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டுபாக் ஷாக்கூர் சாகவே இல்லை, அவரு நீண்ட நாட்கள் உயிரோட தலைமறைவா வாழ்ந்தாரு அப்படின்னும், அவரு கடைசியா இயற்கையான முறையில தான் மரணம் அடைஞ்சாரு அப்படின்னும் சொல்றாங்க. பட் இதுவும் இன்று வரை நிரூபிக்கப்படாத ஒரு மர்மமான வழக்காவே இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது வார்விக் ஷேரின் மந்திரம். இந்த சம்பவம் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்ததா தோன்றலாம். பட் இது 1945 காதலர் தினத்தன்னைக்கு நடந்திருக்கு. சார்லஸ் வால்டர் என்பவரோட தலை அவருடைய உடம்புல இருந்து லிட்டரலா துண்டிக்கப்பட்டு தனியா இருந்திருக்கு. இந்த கொலையை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுது அவங்க ரொம்பவே முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே சந்தேகப்படும் வகையில நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு போலீசார் விசாரணையிலே சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட இந்த கொலையை பத்தி போலீசார் விசாரிச்ச எல்லாருமே ரொம்பவே மர்மமான முறையில நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்காங்க. இந்த வழக்கை விசாரிச்ச ஆபீசர் இது ஒரு சூனியக்காரர்களோட வேலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த கொலை மற்றும் இந்த நோய், இதற்கு பின்னாடி இருக்கிற மர்மம் இன்னைக்கு வரைக்குமே தீர்க்கப்படாத மிஸ்டீரியஸா தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற வழக்கு தி பிளாக் டாலியா. 1947 லாஸ் ஏஞ்சல்ஸில் எலிசபெத் ஷார்ட் அப்படின்ற ஒரு இளம் நடிகை ஒருத்தவங்க ரொம்பவே கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களோட தலைமுடியோட நிறத்தை வச்சு இவங்களுக்கு தி பிளாக் டாலியா அப்படின்ற பேரே வந்திருக்கு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட உடல் சிதைக்கப்பட்ட விதத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுவை சிகிச்சை தெரிந்த யாரோ ஒரு நபரால தான் இது நடந்திருக்கணும் அப்படின்றத மட்டும் கெஸ் பண்றாங்க. பிகாஸ் அவங்களுடைய பாகங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா கிட்டத்தட்ட 150 நபர்களை சந்தேகப்பட்டு போலீசார் பிடிச்சி விசாரணை நடத்திருக்காங்க. பட் அந்த 150 பேருமே கொலையாளி இல்லைன்னு அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்காமையே தான் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரொம்பவே பிரபலமான ஒரு கொலையாளி தான்
தி ஜாக் த ரிப்பர். இந்த உலகத்துல ரொம்பவே ஒரு பிரபலமான சீரியல் கில்லர் அப்படின்னா இந்த ஜாக் த ரிப்பர் தான். 1888 லண்டன்ல நடந்த இந்த தொடர் கொலைகள் எல்லாமே ரொம்பவே பிரபலமானது. இந்த கொலைகள் எல்லாமே தவறான வழியில போன பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ரொம்பவே கொடூரமான முறையில கொலை பண்ணி ஊடகங்களுக்கு லெட்டராகவும் அனுப்பி இருந்திருக்கான். இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் நான் தான், என்னுடைய பேர் ஜாக் அப்படின்னு அந்த லெட்டர்ல குறிப்பிட்டு எழுதியிருக்கான். செய்தித்தாள்களோட கூடுதல் கவனத்தினால இந்த கொலைகள் உலக அளவில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா இது புத்தகங்கள், நாடகங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், திரைப்படங்கள் என எல்லா வடிவங்களையும் வந்தது. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜாக் யாருன்னு கண்டே பிடிக்க முடியல. கடைசியா நம்ம பார்க்க போறது ஜோடியாக் கில்லர். 2 இளைஞர்களோட கொலையால 1960 சான் பிரான்சிஸ்கோவே அதிர்ந்து போனது. பிகாஸ் இந்த கொலையை பண்ணது மட்டும் இல்லாம இந்த கொலைக்கு காரணமே நான் தான் அப்படின்னு உள்ளூர் செய்தித்தாள்கள் வெளியிட மறுக்கிற சில உண்மைகளை போலீஸ்க்கு எழுதி அனுப்பியிருக்கான் இந்த கொலைகாரன். இதை தொடர்ந்து இன்னும் பல கொலைகளை பண்ணியிருக்கான். எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு ஒப்புதல் வாக்கு மூலமும் கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம போன் பண்ணி நான் தான் ஜோடியாக் கில்லர் அப்படின்னு தன்னுடைய குரலையும் பதிவு செஞ்சிருக்கான். இந்த சம்பவம் அமெரிக்காவை மட்டும் இல்லாம உலக மீடியாக்களோட கவனத்தையும் ரொம்பவே ஈர்த்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு ஜாக் கில்லன்ஹால், மார்க் ருபாலோ மற்றும் ராபர்ட் டவுனி ஜூனியர் நடித்த ஒரு ஹாலிவுட் படம் கூட இதை ஒட்டி வந்திருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த லெட்டரை யார் எழுதினது, அந்த போன் கால்ல யார் பேசினது, யார் அந்த கில்லர் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாம தான் இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.